போலீஸ் அவரையே மிரட்டினாங்களாம், துப்பாக்கியை வாய்க்குள்ளே வச்சு மிரட்டினாங்களாம். இது எப்போ நடந்ததுன்னு தெரியல எனக்கு. என்னெல்லாம் வல்கராக பேசியிருக்காங்க போலீஸ், மிக கடுமையாக பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி வாயில் வச்சு ஒன்று ஷூட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருக்கிறாங்க. இது வந்து காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. இது ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. ஏன்னா 1993 நான் காவல்துறையில் இருக்கும்போது அந்த உளவு பிரிவு விசை, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உளவு பிரிவு விசை என்கிட்ட வந்துட்டு, சார் இந்த திருமாவளவன் வந்து இந்த கடலூரில் போய் என்னென்னத்தையோ பேசிட்டு வரேன், அரசாங்கத்தை வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ சொல்கிற போதுன்னு, யாருப்பா அந்த திருமாவளவன் ஒரு தடவை கேட்கும்போது, சார் அந்த சைடில் நின்று தனியாக நின்று டீ குடிக்கிறாரு பாருங்கள், அவர் தான் திருமாவளவன் 92 93 அப்போது தனியாக ஒற்றை மனிதராக நின்று டீ குடித்து கொண்டிருந்தவர் திருமாவளவன். இவரை எப்போ போலீஸ் பிடிச்சி வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சாங்கன்னு தெரியல. போலீஸ் துப்பாக்கியை வாய்க்குள்ளே வைக்கிறான்னா 2 விஷயத்துக்கு தான் வைப்பான். ஒன்று கொலை கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கணும், இல்லைன்னா தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்பு வச்சுருக்கணும், இல்லைன்னா வெளிநாட்டு ஆளுங்களோடு சேர்ந்து சதி பண்ணியிருக்கேன். இது 3 விஷயத்துக்கு தான் போலீஸ் வந்து வாய்க்குள்ளே துப்பாக்கி வைப்பான். சாதா கேஸுக்கெல்லாம் சும்மா இது பண்ணி அடிப்பான். அப்போ திருமாவளவன் ஏதோ ஒரு கேஸில் மாட்டியிருக்கார். அப்போ போலீஸ் வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சு தொழுதெல்லாம் சொல்கிறாரு. அதனால தான் இந்த விஷயத்தில் போலீஸை தாக்கி பேசவே பயப்படுறாரு. மறுபடியும் துப்பாக்கி வாய்க்குள்ளே வச்சுட்டு, அது உங்கள் ஸ்டாலின் இருக்காரு, கவலையப்படவன். அவர் துப்பாக்கியெல்லாம் வாயில் உங்களை காப்பாற்றி விடுவார். கருணாநிதி காப்பாற்றினார்ல ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? தஞ்சாவூரில் போய் ஜாதி பிரச்சனையை பேசி அங்கே இருக்கிறவங்க உங்களை அடிக்க வந்து பெரிய குரூப் வந்து கருணாநிதி முதலமைச்சரப்ப உடனே ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட என்ன கேட்டார், ஏன் அந்த ஊருக்கு போனேன், அது மோசமான ஊர், அங்கே போய் ஜாதி பிரச்சனை பேசலாமான்னு சொல்லி அவங்கள பாதுகாப்போடு அழைச்சிட்டு வாங்கன்னு உங்களை அழைத்து விட்டு வந்தார். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஏதோ ஒரு தகராறு பிடிச்ச வழக்கில் மாட்டியிருக்கீங்க. அதனால் திருமாவளவன் சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு வழக்கில் மாட்டியிருக்கிறார். அதை கருணாநிதி முதல்வராக இருந்து காப்பாற்றி இருக்கிறார்.